ஹாஸ்டல்ல இருக்கும்போது கூட நீ இந்த மாதிரி அடிக்கடி தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டே இருக்கணும். சரிம்மா, நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன எம்டெக் படிக்க வைங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். நீ என்ன தேய்க்கலனாலும் பரவாயில்ல, அந்த எம்டெக்ங்கிற பேச்சே எடுக்காத. உன் அப்பாக்கு மட்டும் இது கேட்டுச்சு அவ்வளவுதான். நீங்க எப்பயுமே இப்படிதாம்மா. சரி விடுங்க, இதுவே போதும், நான் கிளம்புறேன். அம்மா என்னம்மா எத்தனை தடவை சொல்றது, மூஞ்சிலாம் என்ன வழியுது, இப்போ ஃபுல்லா பிம்பிள்ஸ் வரப்போகுது. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு இப்படி என்ன வழியறதே பரவாயில்ல. காவியா, டேங்க் ஃபுல்லா ஆயிடுச்சு நினைக்கிறேன். மோட்டர் ஆஃப் பண்ணுமா? பண்றேம்மா. செம்மையா ஏதோ சமைக்கிறாங்க போல. அம்மா அம்மா பால்மா. காவியா, போய் அந்த பால் வாங்கிட்டு வா. எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிட்டே. சாரி. அம்மா, பக்கத்து வீட்டுக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க போல. ஆமா பாப்பா, காலையில அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் பால் காய்ச்சினாங்களாம். தெரியாதவங்க வீட்டுக்கலாமா போவ? ஏன் போக கூடாதா? உன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு யார் ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்தா உனக்கு கல்யாணம் பண்ண போது யாரும் வரமாட்டாங்க. வரலன்னா போட்டோம், எனக்கு என்ன. ஆனா அம்மா, நீ எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் கடைசியில என் கல்யாண டாபிக்ல தான் வந்து நிறுத்துற, தெரியுதா? நீ இப்படியே பேசிட்டு உங்க அப்பா ஏற்கனவே உனக்கு நல்ல வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா? கூடிய சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளையை கூட்டு வந்து நிக்க வைக்க போறாரு. ஆனா அம்மா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உனக்கு தான் கஷ்டம். என்ன கஷ்டம்? காய்கறி எல்லாம் நீதான் வெட்டணும், மேல காய போட்ட துணியெல்லாம் நீதான் எடுத்துட்டு வரணும், பால் பாக்கெட் கூட நீதான் போய் வாங்கிட்டு வரணும். டிஃபன் ரெடியா? ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்துட்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுப்போ. அம்மா, நான் என் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு வரட்டான்னு அப்பாட்ட கேட்கவா? இப்ப வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல தோசையை போய் கொடு. நான் போயிட்டா இந்த தோசையை கூட நீ தான் கொடுக்கணும். அப்பா. சொல்லு. அது வந்து ஃபைனல் மெமோவும் சர்டிஃபிகேட்ஸும் வந்துருச்சான். நான் வாங்கிட்டு வரட்டுமா? ஒன்றும் அவசரம் இல்லை. அதான் 1 வருஷம் ஆயிடுச்சுல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. நான் ஃப்ரீயா இருக்கும் போது போய் வாங்கிட்டு வரேன். என்ன சரிதானே? சரி, நான் கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. இதுக்கு தான் கேட்காதன்னு சொன்னேன். எல்லா சப்ஜெக்டும் கிளியர் பண்ண 1 வருஷம் எடுத்துக்கிட்டல, அந்த கோவம் அவருக்கு இன்னும் குறையல. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைதானா? யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு.
ஹாய். என்ன வேணும்? அது ஆன்ட்டி வெல்லம் தரேன்னு சொன்னாங்க. ஓ, எவ்வளோ வேணும்? அது எவ்வளோன்னு? சரி இருங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. யூ வெல்கம். யார் இந்த ஆளு? பாப்போம். ஹாய் லக்கி. யார் அவன்? யாருக்கு தெரியும்? பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்காரு. வெல்லம் கேட்டாரு, கொடுத்தேன். இல்லக்கா, தெரியாதவங்க யாராவது வந்தா அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க கூடாது, அது தப்பு, புரிஞ்சுக்கோ. அடேங்க அப்பா, பெரிய மனுஷன் சொல்றான், கேட்டுக்கோ. நிஜமா தான் சொல்றேன் அத்தை. இப்படிதான் நம்ம ராகு அங்கிள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சக்கரை வேணும்னு சொல்லி சாயந்தரத்துக்குள்ள அவர் கட்டி போட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டான். டேய், நீ பேசுற பேச்சுக்கும் வயசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காடா? இவனுக்கு எல்லாம் இவன் அம்மாவோட குணம். என் தம்பி மாதிரி இவன் கொஞ்சம் கூட இல்ல. சரி லக்கி, கடைக்கு போய் ஒரு கிட்கேட் வாங்கிட்டு வா. ஐயோ, நான்லாம் கடைக்கு போக மாட்டேன். எனக்கு கிரிக்கெட் மேட்சுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இங்க சொரக்கா கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். டேக் இட். ஏண்டி, உனக்கு வேணும்னா உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே? அவர்கிட்ட கேட்டா கிட்கேட்டை தவிர மீதி எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாரு. அதுக்கு நானே வாங்கிப்பேன். இந்த பொண்ணுக்கு சுத்தமா டேஸ்டே இல்ல அத்தை. அவர் வாங்கிட்டு வர சாக்லேட்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லனா அதெல்லாம் வேஸ்டா போயிடும். ஃப்ரிட்ஜ் எங்க? சாக்லேட் வேணுமா? அம்மா, இவனுக்கு ஒண்ணு கூட கொடுக்காதீங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அத்தை. பின்ன உன் பேச்சா கேட்டாங்க? சின்ன குழந்தை மாதிரி கிட்கேட்லாம் கேட்டுட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் மூஞ்சில என் பீச்சா கைய வைக்க. சொல்றத கேளு. அடிக்கிறாளாம் பவரே இல்லாம. காவியா, மழை வர மாதிரி இருக்கு, காயப்பட்ட துணி எடுத்துட்டு வா. சரி. எப்படி எடுக்கிறது? ஹே, என் ஷால் அங்க விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்துறீங்களா? தூக்கி போடுங்க. இல்லைங்க, இது தூக்கி போட்டா மறுபடியும் இங்கே தான் வந்து விழும். அப்போ கீழே வரீங்களா? நான் அங்க வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. கேட்கலாமா வேணாமா? ஹே, நீங்க வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு கிட்கேட் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். கிட்கேட்டா? நான் உங்களுக்கு வெல்லம் கொடுத்தேன், நீங்க எனக்கு கிட்கேட் வாங்கி கொடுங்க. ஒன்றுக்கு ஒன்று சரியாயிரும். சரி, இந்தாங்க காசு. சரி. அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ? லக்கி கிட்ட சொல்லிட்டா பார்த்துக்கலாம். அம்மா, நீ ஏதோ மாவு வாங்க போனோம்னு சொன்னல, நான் போட்டா? மழை பெய்யற மாதிரி இருக்கு, நீ தானடா சொன்ன. இப்ப நார்மல் ஆயிடுச்சுமா, நீ வேணா பாரு. இல்லடா, அப்படியே தான் இருக்கு. நீ உள்ள இருக்கிறதுனால வெளில என்ன நடக்குதுன்னு தெரியலம்மா.
சரி போயிட்டு வா. ஹாட் பாக்ஸ்ல பணம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. ஓகே அண்ணா, 1 கிலோ கோதுமை மாவு கொடுங்க. ம் என்ன பண்ணலாம்? லோகி கால் பண்ணலாம். என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கு? இவன் இதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? ஹலோ. டேய் லோகி, என்னடா பண்ணுற? பாலில் கொஞ்சம் சக்கரை அதிகமாகிடுச்சுன்னு தண்ணியை கலந்து குடிக்க போகிறேன். நீ எதுக்கு கால் பண்ண? டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா உனக்கு? என் ப்ராப்ளமே நீ தான்டா. என்ன விஷயமா கால் பண்ண சொல்லு. அது என்னன்னா, புதுசாக ஷிஃப்ட் ஆன வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காடா. அவளை பார்த்ததும் பிடிக்கிற அளவுக்கு க்யூட்டாக இருக்காடா. அவளை பார்க்க ஆரம்பிச்சு 3-4 டேஸ் ஆயிடுச்சுடா. அப்பயும் ஸ்பெஷலாக இருக்காடா. இதில் என்னடா அப்படி ஸ்பெஷலாக இருக்க போகுது? நீ பார்க்குற பொண்ணெல்லாம் அப்படி தான் சொல்லுவேன். அதெல்லாம் இல்லைடா, இவன் வேற மாதிரிடா. 9th கூட படித்த நபியாலேருந்து 10th கூட படித்த நாகலட்சுமி வரைக்கும் நீ இதே தான்டா சொல்லியிருக்க. முதல்ல ஓ மேட்ரு சொல்லு. அது எல்லாம் நல்லா தான்டா இருக்கு. அந்த பொண்ணு பார்த்த செகண்ட் மீட்டிங்லேயே பணம் கொடுத்து சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்லிட்டாடா. பணமா? பணம் கொடுக்காம சாக்லேட் வாங்கிட்டு சொல்லியிருந்தா தான் தப்பு. அதான் பணம் கொடுத்துட்டால. இப்போது உங்கள் வீட்டில் சர்க்கரையோ வெல்லமோ தீர்ந்துருச்சுன்னா அவங்க வீட்டில் போய் கேட்குறல்ல. இதுவும் அப்படி தான், புரியுதுல்ல? சர்க்கரையோ வெல்லமோவா? எனக்கு தெரியாமல் அவகிட்ட ஏதாவது பேசுனியாடா? இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ்டா. இந்த மாதிரி மீனிங்லெஸ் டாபிக்ஸ்லாம் இனிமேல் என்கிட்ட பேசாத. சரி, நான் அப்புறமா கால் பண்ணுறேன், பிஸியாக இருக்கேன். அடங்கப்பா. அண்ணா, மாவு ரெடியாண்ணா? இந்தாப்பா. அப்படியே ஒரு கிட்கேட் கொடுத்துருங்க. மாவு இங்கே வச்சிருக்கம்மா. அப்புறம் உன் மாமா வரேன்னாரு, போய் கூட்டிட்டு வந்துடுறியா? அவர் ஏமா இப்போ வர? ஏண்டா இவ்வளோ அவசரமா கிளம்பிட்ட? உனதாண்டா. அம்மா ஏதோ கடைக்கு ஷாப்பிங். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்கார்ற. உன் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? ஜாப் வேறு ட்ரை பண்ணிட்டு இருந்தியே, என்னாச்சு? அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பைத்தான் ஒன்று இருக்காமே, அதை பண்ணு. நம்ம சீனிமாமா அதை பண்ணி தான் ஃபாரின் போயிருக்காரு. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. எடுத்துக்கோடா. நீ ஏதாவது சொல்லுக்கா. வேலை தேடினபடியே இருக்கான். இன்னொரு பக்கம் படிப்பு படிப்புன்னு சுத்திட்டே இருக்கான். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறானா? கண்டிப்பாக இந்த வாட்டி கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கணும். இவன் பிடெக் முடிச்சு 3 வருஷம் ஆகுது, இன்னும் படிச்சுட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் டேலண்ட் இருக்கணும்டா. மனப்பாடம் பண்ணி என்ன யூஸ்? எல்லாத்தையும் போக போக சீக்கிரம் கத்துப்பான்டா. அதெல்லாம் இருக்கட்டும். ஷாப்லன்னு கொண்டு வந்தேன், இந்த அம்மா கிட்ட கொடுத்துருங்க மாமா. டேய், நீ பெரிய ஆள் ஆயிட்ட. இனிமே இதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். இந்த அப்படி வாங்கிக்கடா. அக்கா, 3000 ரூபாய் கம்மியா கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோ. என்னடா சொல்ற? போன மாசம் கூட 4000 ரூபாய் கம்மியா தான் கொடுத்த. கடையில் வேலை பார்க்குறவன் வந்து காசு வாங்குறதுக்குள்ள உயிரே போயிடுது. அவங்ககிட்ட இது வாங்குறது டைம் ஆயிடுச்சு. ஒரு 2 நாளில் வாங்கி தரேன். அதுவும் இல்லாமல் மாமா இருந்தப்ப இந்த அக்ரிமெண்ட் போட்டோம். சரிடா, இனியாவது கரெக்டாக கொடுக்க சொல்லு. என்னன்னு பார்க்குறேன். சரிக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்படியே கிளம்புறேன். டேய், பணம் இருக்குன்னு விஷயத்து செலவு பண்ணாடா, கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணு. சரி, வரேன்க்கா. என்னம்மா இவரு நம்ம காசு நம்ம கிட்டே கொடுத்துட்டு கடன் கொடுத்த மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் வாய் மூடுறா. அவன் இருக்கறனால தான் உங்க அப்பா போனதுக்கு அப்புறமும் பிரச்சனை இல்லாம எல்லா பணமும் வந்து சேருது. கடையில வேலை செய்யறவன் பேரை சொல்லி இவர் எல்லா காசையும் ஆட்டிய போடுறாரு. அது உனக்கு புரியுதா? என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாதுடா. நீ எப்ப உன் தம்பியை விட்டு கொடுத்துருக்க? அவருக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறக்காம போயிடுச்சு. பிறந்திருந்தா அவளை கல்யாணம் பண்ணி அந்த ஆளோட மொத்த சொத்தையும் எழுதி வாங்கியிருப்பேன். இதுல என்னடா இருக்கு? நீ நல்லா படிச்சு பாஸ் ஆகு, வேலைக்கு போ, நல்ல பொண்ணா பார்த்து டவுரி வாங்கிக்கலாம். அம்மா, டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்குறேன். ஹாய், மேலே வா. கேட்ச் பிடிப்பியா? ஹே, கீழே வந்து கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு கேட்ச் பிடிக்கலாம் வராது. ஆக்சுவலி கீழே வச்சு தான் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அப்படி வந்து அவங்க அம்மா இருப்பாங்களே, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் இப்படி பிளான் பண்ணேன். சரி, தூக்கி போடு, பிடிக்கிறேன். தேங்க்ஸ். ஹே, எனக்கு ஒரு டவுட்டு. இதை நீயே போய் வாங்கியிருக்கலாமே, ஏன் என்ன வாங்க சொன்ன? பக்கத்தில் ஷாப்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் தூரத்தில் இருக்குது. அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் இல்லை. பெர்மிஷனா?
யார் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்? ஹெட் மாஸ்டர் சாமசிவராவ் தான் கொடுக்கணும். அவன் யாரு? என் அப்பா. அப்பாவா? டீச்சராக இருக்கிறதுனாலையும் என்னவோ நிறையா ரூல்ஸ் போட்டிருக்காரு. ஆல்சோ நான் பிடெக்கை 4 இயர்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், 5 இயர்ஸ் ஆக்கிட்டேன். அதனால இன்னும் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காரு. பிடெக் முடிக்கணும்னா மினிமம் 5 இயர்ஸ் ஆகும்ல? ஆமாம்ல. இந்த விஷயம் ஏன் அந்த ஹெட் மாஸ்டருக்கு மட்டும் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நீ கூட பிடெக்கா? யா, சிஎஸ்சி சாஃப்ட்வேர் தான் படித்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கியா? நோ, ஸ்டில் ட்ரைங். இப்படி வெட்டியாக சுற்றுறதுக்கு பதிலாக எம்டெக் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம்ல, உனக்கு யூஸ்ஃபுல்லாவது இருக்கும். பிடெக் முடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சுங்க, இதில் எம்டெக் வேறையா? நமக்கு செட் ஆகாது. உங்களை மாதிரி பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எங்கே இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன? அப்படியா? பிடெக் படிச்சுட்டு நான் படுற கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? எவனும் மினிமம் ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கறதில்ல. அதுவும் என்னமோ சரிதான். பட் ஒன்ஸ் உனக்கு வேலை கிடைச்சிட்டா ஃப்ரீ ஆயிடுவல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்வ. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், உன் அம்மா என் அம்மா மாதிரி பக்கோடா செய்கிறதா முறுக்கு செய்கிறதா சாயந்தரம் என்னத்தை செஞ்சு புருஷன் கிட்ட கொடுக்குறதுன்னு யோசிக்கணும். முறுக்கு பெட்டராக இருக்கும்ல? அப்பா போய் அவங்க அம்மா கிட்ட கேளு, பண்ணி கொடுப்பாங்க. சரி சரி. உன் பேர் என்ன? விஜய். விஜிலு கீழே இறங்கி வாடா. விஜிலுவா? அது இல்லைங்க, அம்மா செல்லம்மா கூப்பிட்றாங்க. அம்மா தானே, தெரியாதா உனக்கு? சரி பாய். ஹே, உன் நம்பர் கிடைக்குமா? நம்பரா? எதுக்கு? அது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இப்படி கல் போட்டு கூப்பிட வேணாம்ல. இது உனக்கும் ஈஸியாக இருக்கும்ல, எது வேணாலும் கால் பண்ணு, சிம்பிள். ஆனால் நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் நம்பர் கொடுக்குறதில்ல. நான் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, நெய்பர். பக்கத்தில் தான் இருக்கேன், நம்பிக்கை வரலன்னா ஓகே. இந்த மாதிரி பேசுகிறவங்கள நம்பவே கூடாதுன்னு லக்கி சொல்லியிருக்கான். அப்படியா? அப்போ அந்த சாக்லேட்டை திருப்பி கொடு. ஸ்ட்ரேஞ்சர் தானே நான், ஏதாவது கலந்து கொடுத்துட்டா? ஐயோ சரிங்க, நம்பர் கொடுக்குறேன். 98980001 காவ்யா. ஓகே. ஸ்பாம் கால் பண்ணால் டைரெக்டாக ஹெட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரி, மெசேஜ் அனுப்பியிருக்கேன் பாரு, அப்புறம் என்னையும் ஸ்பாம்னு சொல்லிடாத. சரி.